தஜ்ஜாலை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். மறுமை நாளின் மிகப்பெரிய 10 அடையாளங்களில் தஜ்ஜால் என்பவனின் வருகை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. தஜ்ஜாலின் அங்க அடையாளங்களை பற்றி நம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியுள்ளார்கள். தஜ்ஜாலின் வலக்கண் சுருங்கிய திராட்சை போன்று ஊனமுற்றிருக்கும். எழுத தெரிந்த எழுத தெரியாத எல்லா முக்மின்களுமே படிக்கும் விதமாக அவனுடைய கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஒரு கண் ஊனமுற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போன்று அமைந்திருக்கும். அவன் முகம் கோரமாக அமைந்திருக்கும். மேலும் அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான். திடகத்திடமான உடலமைப்புடன் இருப்பான். தஜ்ஜால் இனிமேல் தான் பிறப்பானா இல்ல பிறந்து விட்டானா? இதற்கான பதிலையும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கியுள்ளார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், அல்லது யமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என மும்முறை கூறியுள்ளார்கள். அடுத்தது தஜ்ஜாலின் அற்புதங்கள். அவன் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்வான், இதை பற்றியும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறி எச்சரித்துள்ளார்கள். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான், அது மழை பொழியும். முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான், அது பயிர்களை முளைப்பிக்கும். பின்னர் மக்களிடம் வந்து தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள். அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான். காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள். அவன் பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான். மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான். யாரேனும் நீதான் என் இறைவன் என்று கூறினால் அவன் சோதனையில் தோற்றுவிட்டான். அல்லாஹ் தான் என் இறைவன் என்று யார் கூறி அதிலேயே மரணித்து விடுகிறாரோ அவர் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து விடுபட்டு விட்டார். மேலும் தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கின்றார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கின்றார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்றும் கூறியுள்ளார்கள். தஜ்ஜால் இந்த பூமியில் அனைத்து இடங்களிலும் நுழைந்து விடுவான், ஆனால் சில இடங்களை தவிர. அவன் 40 நாட்கள் பூமியில் வாழ்வான். அனைத்து இடங்களையும் அவன் அடைவான். மஸ்ஜிதுல் ஹராம், மதினாவின் மஸ்ஜித், தூர் மஸ்ஜித், பைத்துல் முகத்தஸ் ஆகிய 4 பள்ளிகளை மட்டும் அவன் நெருங்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்பு பெறும் வழியையும் நம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். தொழுகையில் அத்தஹியாத்தின் இறுதியில் 4 விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். அதில் ஒன்று தஜ்ஜாலின் சோதனையை விட்டும் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதாகும். உங்களில் யாரேனும் அவனை அடைந்தால் கஹ்ஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை ஓதுங்கள் என்றும் கூறியுள்ளார்கள். தஜ்ஜால் வெளிப்படும் இடத்தை பற்றியும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கியுள்ளார்கள். தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே வெளிப்பட்டு வலப்புறமும் இடப்புறமும் விரைந்து செல்வான். மேற்கில் உள்ள குராசான் என்ற பகுதியில் இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தஜ்ஜால் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எத்தனை, இதை பற்றியும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். வெறும் 40 நாட்கள் மட்டுமே அவன் இந்த உலகில் இருப்பான். தஜ்ஜால் இந்த பூமியில் எவ்வளவு காலம் தங்கி இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் 40 நாட்கள், ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும்
ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று விடையளித்தார்கள். தஜ்ஜாலின் மரணம். தஜ்ஜால் இவ்வாறு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் தஜ்ஜாலை தேடுவார்கள். பைத்துல் முகத்தஸ் அருகில் உள்ள லூத் என்ற கிராமத்தின் வாசலில் அவனை கொல்வார்கள். இவ்வாறு தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி கூறியுள்ளார்கள். எனவே நம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி இறைவனிடம் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.